அஸ்ஸலாமு அலைக்கும். என் தமிழ் உறவுகளே, நம்ம கடையில் எந்த ஆம்பிள் பார் வந்தாலும் நல்ல முறையில் வேலை பார்த்து நம்ம கொடுக்குறது நம்மளோட வேலை. அதே மாதிரியே வீட்டுகளில் உள்ள செட்டுகளாக இருந்தாலும் சரி, மைக் செட்டுக்கார ஆம்பிள் பாராக இருந்தாலும் சரி, ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, சப்வூஃபராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம கடைக்கு வாங்க. அதே மாதிரியா மைக் செட்டுக்காரங்க புதுசாக மைக் செட்டு ஆரம்பிக்கிறேன், ஆம்பிள் பார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ட்ரு போட்டு ஆம்பிள் பார் வாங்காதீங்க. ஆர்ட்ரு போடுவாங்க செல்லுலேருந்து, அது போட்டு வாங்காதீங்க. அது வந்து அதர் ஸ்டேட்டுக்காரங்க சைனா ஆம்பிள் பார், சைனா இந்த பாருங்கள், இது ஒரு மைக் செட்டுக்காரங்க ஆரம்பத்தில் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஆர்ட்ரு போட்டு வாங்கியிருக்காங்க செல்லு மூலமாக. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்க எதிர்பார்க்குற உள்ள மதர் போர்டு கிடைக்காது. இப்போ கம்பெனி ஐட்டம் இருக்குன்னு சொன்னால், ரேட்டு கூட இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அது கம்பெனி ஐட்டம். அது நீங்கள் ஆம்பிள் பார் வாங்கி ஃபங்க்ஷன் போட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஃபங்க்ஷனில் இடையில எந்த ஃபால்ட்டும் வராது. ஒரு ஃபங்க்ஷனை நம்பி ஓட்டிகிட்டு வரலாம் மைக் செட்டு. அதுமாரியா இப்போ ஆர்ட்ரு போட்டு வாங்கி அந்த ஆம்பிள் பாரை கொண்டு போய் மைக் செட்டுக்காரங்க ஃபங்க்ஷனில் ஓட்டணும்னு சொன்னால், ஒரு 4 பாட்டு 10 பாட்டு பாடும், அப்படியே ஆம்பிள் பார் கொதிக்க ஹீட்டாகி எல்லாம் அடியாயிரும். அதேமாரியே இவங்க வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஆர்ட்ரு போட்டு வாங்கினது செல்லு மூலமாக. இது எந்த ஐட்டமும் எதுவும் ஒரிஜினல் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு வாங்குறீங்க, காசை போட்டு கஷ்டப்பட்டு வாங்குறீங்க. அது இப்படி ஆம்பிள் பார்களை வாங்காதீங்க. கம்பெனி ஐட்டமாக வாங்குங்க. பொறுமையாக அவசரப்படாமல் நல்ல முறையில் ஆம்பிள் பார் வாங்கி நல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி வச்சு மைக் செட்டு நடத்துங்க. நான் வேணான்னு சொல்லலை. அதே மாதிரியா என்கிட்ட வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் பெட்டி வேணுமா, 4க்கு 12, 6க்கு 12, 8க்கு 12 எதாக இருந்தாலும் நான் கம்மியாக செஞ்சு கொடுப்பேன். ஏன்னு கேட்டால், எல்லாருமே நம்ம கஷ்டப்படுறவங்க. ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் அது தரமான பொருளாக நல்ல பொருளாக பார்த்து வாங்குங்க. எதாக இருந்தாலும் அவசரப்பட்டு வாங்காதீங்க. இந்த பாருங்கள், இதை வாங்கிட்டு வந்தாங்க. அவர் வந்து சொன்னார், அண்ணே பாடிக்கு இருக்கும் போதே 4க்கு 12 2 பாக்ஸ் போட்டினேன், அப்படியே ஹீட் ஆகி உட்காந்து போச்சு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இடையில ஒருத்தவங்ககிட்ட ஆம்பிள் பார் வாங்கிட்டு போட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் முடிச்சினேன் அப்படின்னு சொன்னார். இது நம்மளுக்கு தேவையா? நல்ல பொருளை வாங்கி நல்ல முறையில் ஃபங்க்ஷனை ஓட்டணும்னு சொன்னால் பேர் கிடைக்கும். மைக் செட்டு வந்து தரமாக நம்ம ஃபங்க்ஷன் நடத்தினாத்தான் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம சரியில்லாத ஆம்பிள் பாரை வாங்கி ஆஃப் பண்ணி போட்டு அது என்ன பண்ணுது ஏது பண்ணுன்னு சொன்னால், ஒரு விசேஷக்கார இது என்னடா மைக் செட்டு இப்படி ஆஃப் பண்ணி போடுறாங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுறாங்கன்னு சங்கடப்படுவாங்க. அதேமாரியா அவசரப்படாதீங்க. தயவு செஞ்சு நல்ல ஆம்பிள் பாராக வாங்குங்க. வாங்கிட்டு நல்ல முறையில் ஃபங்க்ஷன் நடத்துங்க, வேணான்னு சொல்லலை. அதேமாரியா உங்களுக்கு ஆம்பிள் பார் வேணும்னாலும் நம்ம கடையை தேடி வாங்க, நல்ல முறையில் தருகிறேன். நம்ம கடை இருக்கிறது சிங்கம்டாரிலேருந்து ரைட் சைடு அட்டப்பட்டி ரோடு வந்தீங்களாக்கும். உங்களுக்கு ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, தரமான ஆம்பிள் பாராக இருந்தாலும் நான் செஞ்சு தருவேன், கேரண்டி இருக்குது. அவசரப்பட்டு இப்படி வாங்காதீங்க. அவங்க ஃபோன் அடித்து கேட்டாங்க, 2 நாளில் வேலை பார்த்து தாரின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அவங்க சொல்லும் போது பாவமாக இருந்தது. என்ன பண்ணுறது, நம்ம தொழிலை மதித்து நம்ம செய்கிறோம். அப்போ அந்த தொழிலுக்காக நம்ம செஞ்சு கொடுப்போம். இது கம்ப்ளீட்டாக எந்தெந்த ஜாமான் ஒரிஜினல் போடணுமோ போட்டு செஞ்சு கொடுத்துருங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதேமாரியா பழைய மைக் செட்டு ஓனர்களுக்கு தெரியும் எந்த ஆம்பிள் பார் நல்லா இருக்கும்னு தெரியும். அவங்களுக்கு தெரியும் எந்த பொருள் ஸ்பீக்கர் பெட்டி வாங்கினா எது நல்லா இருக்கும்னு பழைய மைக் செட்டு ஓனர்களுக்கு தெரியும். இப்போ உள்ள புது மைக் செட்டுக்காரங்க ஒரு ஆசையில் வாங்கி போடுறாங்க. அது என்ன ஆம்பிள் பாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கங்க. நல்ல முறையில் வாங்க, நம்ம நல்ல முறையில் செஞ்சு தரேன். நம்ம கடை இருக்கிறது சிங்கம்டாரி அட்டப்பட்டி ரோடு ரைட் சைடில் இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பப்போ பெல் பட்டனை அமுக்குங்க. எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி தருவேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.